ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் நான் ரசித்த பெயிண்டிங்ஸு, நான் என்னென்ன பெயிண்டிங்ஸ் ரசித்தேன், எங்கே வச்சு ரசித்தேன், எந்த இடத்துல அந்த பெயிண்டிங்ஸை பார்த்தேன், அப்படி அந்த பெயிண்டிங்ஸ் எல்லாம் எப்படி இருந்துச்சுது, அதை பற்றி நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் மக்களே. அதுக்கு முன்னால் சாங்கர்ஸ் இந்த லைஃப் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும், உங்களால் மறக்காமல் பார்க்க முடியும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? கன்னியாகுமரிக்கு போகிற வழியில் பெயிண்டிங்ஸ் எல்லாம் இது மாதிரி பெயிண்டிங்ஸ் இங்கே பாருங்கள், கதகளி இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஒவ்வொரு பெயிண்டிங்ஸுமே செவ்வரில் அரசு சார்பாக கவர்மெண்ட் வந்து பண்ணி வச்சுருக்காங்க மக்களே. சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க, அழகாக ரசிச்சுட்டு போன மக்களே. ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. கன்னியாகுமரிக்கு போகிற வழிகளில் இது மாதிரி பெயிண்டிங்ஸ் இருக்குது. யாரெல்லாம் இந்த பெயிண்டிங்ஸ் வந்து பார்த்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். என்னென்ன பெயிண்டிங்ஸ் இருந்ததுன்னா எப்படி இருக்குது பாருங்கள், நேச்சரை இயற்கையாக பார்த்தது மாதிரியே இருக்குது பார்த்தீங்களா. நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பார்க்கும்போது திருவள்ளுவர் அழகாக பெயிண்ட் பண்ணியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு பெயிண்டிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சூப்பராக பெயிண்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது புத்தர், இன்னும் அழகாக பெயிண்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். புத்தர் சிலை அப்படி அழகாக சூப்பராக இருக்குது. திருவள்ளுவரோட சிலை, பொங்கல் பண்டிகை, மாடு பிடித்தல், கதகளி, கட்டடக்கலை, ஒட்டகத்துக்கு மேலே ஏறி போகிறது மாதிரி கட்ட ஒரு அழகான பெயிண்டிங், தெருக்கூத்து, கோலாட்டம், நாற்று நடுறது போல் அழகாக விவசாயம் பண்ணிட்டு அப்படி இருக்கிறது மாதிரி ஒரு பெயிண்டிங், பொய்க்கால் குதிரை பெயிண்டிங், கரகாட்டம், விருந்தோம்பல் ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா. விருந்தோம்பல் வந்து எதை குறிக்குதுன்னா தமிழர்களின் பண்பாடு, அப்படி தானே. அந்த விருந்தோம்பல், சிலம்பாட்டம், பாவுக்கூத்து, இன்னும் சர்ச்சு. கன்னியாகுமரி மாவட்டத்தை எடுத்துக்கிட்டோம்னா நிறைய சர்ச்சஸ் இருக்கு. அந்த சர்ச்சை பேஸ் பண்ணி அழகா நிறைய சர்ச்சஸ். மாத்தூர் தொட்டி பாலம் சூப்பர், இங்க பாருங்க சர்ச்சு. மாத்தூர் தொட்டி பாலம் அழகான ஒரு டூரிஸ்ட் பிளேஸ். திருப்பரப்பு அருவி, பேச்சுப்பாறை அணை, இதெல்லாம் வந்து சூப்பர்வான டூரிஸ்ட் பிளேசஸ். இதெல்லாம் அழகா வடிவமைச்சு பெயிண்ட் பண்ணியிருக்காங்க மக்களே. என்ன அழகான பெயிண்டிங்ஸ், அதை ரசிக்காம அந்த இடத்த தாண்டி நம்மளால போகவே முடியாது, அவ்வளவுக்கு அழகா இருக்கு. இங்க பாருங்க, ஒட்டகத்துக்கு மேல ஒரு ஆள் ஏறி போறது மாதிரி என்ன அழகா பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா. இதெல்லாம் ரொம்ப ரசிச்சு நான் பார்த்த பெயிண்டிங்ஸ்ல ஒண்ணு மக்களே. இந்த ஓவியத்தை பத்தி நம்ம பார்க்கும்போது, ஓவியம் வந்து குகையிலிருந்து தான் ஓவியங்கள் வந்து தோன்றி இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லப்படுறது மக்களே. ஓவியத்தை தூய தமிழ்ல என்ன சொல்லுவாங்கன்னா சித்திரம்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது தெருக்கூத்துல வயலின் வசித்துட்டு இருக்கிறது மாதிரி ஒரு இது பாருங்க. என்ன ஒரு அது பாருங்க, பக்கத்துல டோன்ட் வேஸ்ட் வாட்டர் சூப்பராக எழுதியிருக்காங்க பார்த்தீங்களா. தண்ணியை வேஸ்ட் பண்ணாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாம் புரிந்து கொள்ளுகிற விதத்தில் அழகா பண்ணியிருக்காங்க. தமிழர்களின் பண்டிகையை அழகா தத்துவமா விவரிச்சு சொல்லியிருக்காங்க. இங்க பாருங்க, அந்த பொங்கல் பானை அழகா வச்சிருக்கு. காந்தி தாத்தாவோட சித்திரம் என்ன அழகா இருக்கு பாருங்க. அப்படி நம்ம பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு மக்களே. எவ்வளவு சூப்பராக பண்ணியிருக்காங்க. ரசிச்சு நம்ம பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருந்தது. நான் ரொம்ப ரசிச்சு பார்த்தேன். இந்த சிற்பங்களை எல்லாம் நீங்க பார்த்தது இருக்கா, பார்த்துருக்கீங்களான்னு சொல்லிட்டு சொல்லுங்க. கன்னியாகுமரி போற வழியில போகும்போது நீங்க இது மாதிரி சிற்பங்கள் பார்த்துருக்கீங்களான்னு சொல்லிட்டு சொல்லுங்க மக்களே, கமெண்ட் பண்ணுங்க. உலகிலேயே மிக பழமையான ஓவியங்கள்னா பிரான்சில் உள்ள குரோட்டே சோவியத்தில் அமைந்திருக்கும் ஓவியங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு கூறப்படுறது மக்களே. அந்த ஓவியம் வரையப்பட்டு 32,000 ஆண்டுகள் ஆகின்றனவா. ஆனால் அந்த ஓவியம் வந்து வரையப்பட்டதா அல்லது செதுக்கப்பட்டதா என்று இன்றளவும் ரொம்ப சந்தேகமாக இருக்குது. அந்த அளவுக்கு கலை நுணுக்கத்துடன் ஓவியங்கள் காணப்படுகிறது. பார்க்குறதுக்கு இங்கே பாருங்கள், இன்னும் அழகாக அந்த டீ எல்லாம் பறிச்சிட்டு இருக்கிறது மாதிரி
பேக்கில் அந்த கூடை போட்டுட்டு சூப்பராக படுது. டைரெக்டாக பார்த்த மாதிரி இருக்கு இல்லையா, ஊட்டி கொடைக்கானல்லாம் டீ பறிக்கிறது. ஒரு ஆள் உருவத்தை பார்த்த உடனே ஒரு நடனம்னா அந்த நடனத்தை பார்த்த உடனே ஓவியர்கள் அதை உள்ளடக்கி அதை தத்ரூபமாக அதை அழகாக வடிவமைச்சு அழகாக பெயிண்ட் பண்ணுவாங்க மக்களே. அவ்வளோ சூப்பராக இருக்கும். அது அவங்களுக்கு தான் அந்த பெயிண்டிங் அந்த எக்ஸ்ப்ரெஷன் எல்லாம் வரும். ரியலி ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம எல்லாருக்குமே அந்த பெயிண்டிங் திறமைகள் இருக்காது, அவங்களுக்கு தான் அந்த கலை திறமைகள் இங்கே பாருங்கள், ஒருத்தங்க நாற்று நட்டுட்டு இருக்காங்க பாருங்கள். அது மாதிரி ஒரு இது ரொம்ப அழகாக இருக்குது பார்த்தீங்களா. டைரெக்டாக அந்த வயலில் போய் நாற்று நடுறது மாதிரி ஒரு ஓவியம், அது ரொம்ப அழகாக பெயிண்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஓவியத்துக்கு என்ன நீண்ட நெடிய வரலாறு இருந்தாலும் குகையில் இருந்து தான் ஓவியங்கள் தோன்றுவதாக, அதாவது அக்கால மனிதர்கள் குகையில் வரைந்த ஓவியங்கள் தான் முதன்மையானது என்று, அதிலிருந்து தான் ஓவியக்கலை தோன்றியதாகவும் கூறப்படுறது மக்களே. இதுல ஓவியங்கள் மாத்திரம் கிடையாது, அழகாக அவாய்ட் பிளாஸ்டிக் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணுங்கன்னு அழகா சில கருத்துக்களை மக்கள் அறிந்து கொள்ளும்படியாக சில கருத்துக்களை அழகா இதுல கொடுத்துருக்காங்க. டோன்ட் வேஸ்ட் வாட்டர், அவாய்ட் பிளாஸ்டிக்ஸ், இப்படி விதவிதமான கருத்துக்கள். இந்த திருமண வீடுகளில் வாசிக்கக்கூடிய கொட்டு அது இதெல்லாம் இங்கே பாருங்கள். பொய்க்கால் குதிரை இதெல்லாம் கூட இங்கே இருக்குது, சூப்பராக இருக்குது. இதில் இந்த பொய்க்கால் குதிரைகள் எல்லாம் ரொம்ப அழிஞ்சு வந்துட்டு இருக்க கலைகளில் ஒன்று. இப்போலாம் நான் பார்க்கவே முடியல ஒரு இடமும். சின்ன பிள்ளைகள் படங்களை நம்ம பார்த்துருக்குறோம், பட் நம்ம டைரெக்டாக நான்லாம் பார்த்தது கிடையாது மக்களே. கரகாட்டம் இங்கே பாருங்க. ஸோ இப்படிப்பட்ட நுணுக்கமான அழகான வேலைப்பாடுகள், அழகான பெயிண்டிங்ஸ் சூப்பராக பண்ணி வச்சிருக்காங்க. பொங்கல், மாட்டு பொங்கலை வர்ணிக்கின்ற விதத்தில் இங்கே பாருங்க, மாடை அழகா டெக்கரேட் பண்ணி அப்படி ஒரு ஃபிகர் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்க, பிக்சர் ட்ரா பண்ணியிருக்காங்க, பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. சங்கர்ஸ் அண்ட் லைஃப் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. இவ்வளோ தூரம் எனக்கு சப்போர்ட் பண்ணி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க ஒவ்வொரு நல்லுள்ளவங்களுக்கும் நன்றி. இவங்க பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க, தறி துணி நெய்கிறது. இதெல்லாம் நான் சின்ன பிள்ளையில பார்த்துருக்கேன், அந்த துணி நெய்கிறது கைத்தறி. பட் இப்போல்லாம் அதை பார்க்கவே முடியல, இந்த ஒர்க்கெல்லாம் பண்ணுறதே பார்க்கவே முடியல. அடுத்தது நம்ம பார்க்கும்போது மோனலிசா என்கிற பெயிண்டிங், அது உலகின் மிக பிரபலமான ஓவியங்களில் ஒன்று. அது எல்லாருக்கும் தெரியும். இந்த பெயிண்ட் ரொம்ப பிரபலமானது. இதே மாதிரி விதவிதமாக அழகாக மக்கள் புரிந்து கொள்ளுற விதத்தில் சூப்பர்பா பிக்சர்ஸ் எல்லாம் அழகாக ஓவியமாக இது பண்ணியிருக்காங்க. அது மாதிரி இன்னொன்று நிறைய எழுதியும் வச்சுருக்காங்க மக்கள் புரிந்து கொள்கிற விதத்தில். நீங்கள் இதை பண்ணாதுங்க அப்படிங்கிறது மாதிரி அழகாக எழுதியிருக்காங்க. ஸோ மக்களுக்கு பயனுள்ளதான விதத்தில் அழகாக பண்ணியிருக்காங்க. பரதநாட்டியம், இன்னும் நிறைய டான்ஸஸ். கோலாட்டம் பார்த்தீங்களா, சூப்பராக இருக்கு.
இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பாவு கூத்து. யாருக்கெல்லாம் தெரியும்? யாரெல்லாம் இந்த பாவு கூத்து டைரெக்டாக பார்த்துருக்கீங்க? நான் ரொம்ப சின்ன பிள்ளையில பார்த்த ஞாபகம் வருது. ஸோ எனக்கே ரொம்ப கரெக்டாக தெரியல. பட் நம்ம படங்களை பார்த்துருக்குறோம் இல்லையா இந்த பாவு கூத்து. நம்ம எல்லாம் அழிந்து வரக்கூடிய கலைகளில் ஒன்று. ஸோ இப்படிப்பட்ட பெயிண்டிங்ஸ் மூலமாக இப்படியெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு விவரிக்கிறாங்க அழகாக. மீனாட்சி அம்மன் டெம்பிள் மதுரையில் உள்ளது. இங்கே பாருங்கள், அதெல்லாம் அழகாக பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஓவியங்கள் ஒரு சில நேரங்களில் கதை கூறும் திறன் கொண்டவையாக இருக்கும். ஒவ்வொரு ஓவியமும் ஒரு கதையை அல்லது கருத்தினை விரிவாக அல்லது குறுகிய முறையில் சொல்லும் மக்களே. ஒரு கருத்தை அப்படியே அழகா அது தத்ரூபமா அழகா எடுத்து சொல்லும். ஓவியங்கள் கலைத்திறனின் பல்வேறு கூறுகளை இணைத்து பார்வையாளருக்கு வண்ண, வடிவ மற்றும் உணர்ச்சி அனுபவங்களை வழங்குகின்றன. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது மாத்தூர் தொட்டிப்பாலம். அழகான ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ளது. இங்க யாரெல்லாம் போயிருக்கீங்க மக்களே? யாருக்கெல்லாம் இந்த மாத்தூர் தொட்டிப்பாலம் தெரியும்? அழகா வரைஞ்சிருக்காங்க பாருங்க, அழகா பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. இது போல பல தரப்பட்ட ஓவியங்களை அழகா பெயிண்ட் பண்ணியிருந்தாங்க மக்களே. நான் ரசிச்ச பெயிண்டிங்ஸ்ல உங்களுக்கு நிறைய பெயிண்டிங்ஸை இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கும் பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். இந்த பெயிண்டிங்ஸ் எல்லாம் இங்கே பாருங்கள், பேச்சு பாருங்க என்ன அழகாக பண்ணியிருக்காங்க. அந்த வாட்டரெல்லாம் பாருங்கள் என்ன சூப்பராக பண்ணியிருந்தாங்க மக்களே. இயற்கையை ரசிப்பவர்களுக்கு இந்த பெயிண்டிங்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். அது அழகாக பெயிண்டிங் பண்ணுறவங்களுக்கு, பெயிண்டிங்ஸ் எல்லாம் ட்ராயிங் எல்லாம் பிடிக்கிறவங்களுக்கு இந்த பெயிண்டிங்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். கன்னியாகுமரி மாவட்டத்தை சுற்றி உள்ள அழகான டூரிஸ்ட் பிளேசஸ், கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள விதவிதமான பிளேசஸ், அப்புறமா கன்னியாகுமரி மாவட்டத்தில் என்னென்ன ஸ்பெஷல் இருக்கோ அதெல்லாம் நான் உங்களுக்கு வீடியோவாக எடுத்து போட்டுட்ருக்கேன் மக்களே. என்னோட சேனலை சங்கர் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோஸ் பாருங்கள். பேச்சிப்பாறை அணை அந்த வாட்டர் ஃபால்ஸ் என்ன அழகாக பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. பட் அந்த வாட்டர் வர்றது மாதிரி அழகாக பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. உலக்கை அருவி பார்த்தீங்களா? கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள டூரிஸ்ட் பிளேசஸ், அழகான பிளேசஸ் எல்லாம் அழகாக அவங்க ட்ரா பண்ணி வச்சுருக்காங்க, பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. இதை மாதிரி விதவிதமான வீடியோஸ், அழகான வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்க.
வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரை பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கு நன்றி மக்களே. கன்னியாகுமரி சிறப்பு நிலை பேரூராட்சி அழகா கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா. இப்போ நம்ம வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. அடுத்து ஒரு அழகான வீடியோல உங்களை சந்திக்கிறேன். பேர்ட் அழகாக ட்ரா பண்ணி பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்கு இல்லையா? அந்த ட்ரீல அந்த பேர்ட் அப்படி இருக்குது, க்யூட்டாக இருக்கு. Thanks for watching.